கள்ள தொடர்பு வச்சிருக்க வீட்டுக்காரரை கல்லாலே அடிக்க வர நம்ம ஹீரோயின். அதனால என்ன பண்றாங்கன்னா, டைம் டிராவல் பண்ணி 10 வருஷத்துக்கு பின்னாடி வந்துடுறாங்க. பின்னாடி வந்து செம்மையா ரிவெஞ்ச் எடுக்குறாங்க. சூப்பரா பழி வாங்குறாங்க. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ஃபுல் மூவி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு K-டிராமாஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானே பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஹீரோயினோட இந்த மாரி டெத் தான் நடந்திருக்கு. அங்க பார்த்தோம்னா, இது என்னோட டெத் தான். இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் பார்த்தோம்னா, ஹீரோயின திட்டுறாங்க. அவ சரியான ஒரு மோசமான பொம்பள. அப்படி இப்படின்ட்டு அவ்ளோ மோசமா திட்டுறாங்க. இவங்களுக்கும் ஒரே கஷ்டமா போயிடுச்சு. இவங்க ஹஸ்பண்ட் தான் இவங்கள வந்து ஃபுல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளவு நாளுக்கு. இவங்க ஒரு கேன்சர் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ ஒருத்தன் வரான். இது மாரி வந்து ஹஸ்பண்ட் கேட்கறான், "என்ன இவளுக்காக வந்து வந்தீங்களா?" அப்படின்னு. "ச்சீ அவளுக்காண்டி யார் வருவா? உனக்காக தான் நான் வந்தேன். அவ சரியான மோசமானவ" அப்படின்றான். அப்புறம் ஹீரோவோட ஒருத்தன் அப்ரண்டிஸ்ன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் இனிமே சொல்றான், "அவங்க ரொம்ப மோசமானவங்க. எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சுச்சுன்னு என்னை பத்தி தப்பு தப்பா வந்து சொன்னாங்க" அப்படின்னோனே, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "நீ சொல்றதுனால தானே நான் அதெல்லாம் பண்ணேன். எதுக்கு இப்ப வந்து இப்படி நீ மாத்தி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. எல்லாரும் பார்த்தா அவங்கள திட்டுறாங்க. வரவங்க போறவங்க எல்லாரும் திட்டுறாங்க. "இவ ரொம்ப மோசமான பொம்பள. இவளுக்கெல்லாம் கேன்சர் வந்துதான் சாகணும்ன்ட்டு." அப்புறம் இன்னொருத்தவங்கள காட்டுறாங்க. இதுதான் நம்ம ஹீரோ கள்ள தொடர்புல இருக்க அந்த கள்ள பொண்டாட்டி. வந்து இவங்க 2 பேரும் வந்தோனே, "இவங்க யாரு? உங்க லவ்வரா?" அப்படின்னு கேட்கறாங்க. "இல்ல, இல்ல. இவங்க ஸ்கூல் மேட்டு. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல் மேட்டா இருந்தாங்க" அப்படின்றாய்ங்க. அப்புறம் எதுக்கு நீங்க இது பண்றீங்க? இவங்களே பேசாம கல்யாணம் பண்ணிக்கணும்னா, இவன் சிரிச்சுட்டு, சரி அதெல்லாம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னோனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம். "அட பாவிங்களா! நீங்கலாம் என்ன பைத்தியக்காரங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இது மாரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னோனே, "கல்யாணமா? எனக்கிட்ட இவள்ட்ட குடுக்க கிஃப்ட் கூட இல்லையே" அப்படின்னோன, இங்க ஒரு கிழவி, தாய் கிழவி இருக்கு. அது வந்து இந்த மாரி நின்னா அந்த ரிங் இது ஜேடு வச்சிருக்குல்ல, அத போட்டு விடனோனே இங்க ஹீரோயின் குதிக்கிறாங்க. "ஏது என் பொண்ணோடதுடா! நீ என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா போட்டுவிட போகையில, இவங்க பொண்ணு வந்துடுறாங்க. இவங்க பேரு இனியா. இவங்க வந்தோனே பார்த்தோம்னா, "அப்பா" அப்படின்னு சொன்னோனே, "என்னம்மா வா, உன் அம்மாக்கு லாஸ்ட் மரியாதை செலுத்த வந்தியா?" அப்படின்றாங்க. அவங்க ஹீரோயினுமே வந்து, "அப்பாடி என் பொண்ணு வந்துட்டா, இனிமேல காப்பாத்திருவா" அப்படின்றாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, "ச்சீ அது அம்மாவா? அதெல்லாம் ஒரு அம்மாவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ மோசமா திட்டுறாங்க. "என்னோட யுனிவர்சிட்டி இத கிழிச்சு போட்டது அதான்" அப்படின்ட்டு. ஆக்சுவலா கிழிச்சு போட்டதே உங்க அப்பா தான். கிழிச்சுட்டு உங்க அம்மா மேல பழிய போட்டுருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஹீரோயின அவ்ளோ மோசமா திட்டுறாங்க. இவங்களோட ஆவி மொத்தம் அங்க நின்னுட்டு இருக்கு. நின்னுட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஹீரோட பிளான். இவன் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாரி எல்லா இடத்துலயும் அவ தான் வந்து இது மாரி கெட்டவ. நான் அவள ஈஸியா எல்லாத்துலயும் ஃப்ரேம் பண்ணிட்டேன். பாத்தியா எப்படி ஃப்ரேம் பண்ணேன்ட்டு. இது மாதிரி நம்ம பையனோட இதுக்காண்டி அப்ளிகேஷன்காண்டி அவ பொண்ணு அப்ளிகேஷன கிழிச்சேன். இப்ப பாத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் அவ கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு வச்சிருந்த காச, அத எடுத்து நம்ம பையனுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டேன். இப்ப எப்படி மாஸ்டர் பிளானு அப்படின்னோனே, நீ செம்ம ஆளுப்பா" அப்படின்ட்டு அந்த கள்ளக்காதலி சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரொம்ப கோவத்துல அவ்ளோ கத்திக்கிட்டு இருக்காங்க. "என்னடா இது இப்படியெல்லாம் பண்றீங்க? நீங்கலாம் மனுஷனுங்களாடா? எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னு வச்சுக்கோவேன், உங்க எவனையுமே சும்மா விட மாட்டேன்டா" அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே லைட்லாம் ஆஃப் ஆகுது. லைட்லாம் ஆஃப் ஆகி, "என்னடா திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துனோனே எல்லாருமே பாக்குறாங்க. அப்ப இவங்க பொண்ணுமே சொல்றாங்க, "இவள்லாம் ஒரு அம்மாவே இல்ல. இவளுக்குலாம் வந்து நான் வந்திருக்கவே கூடாது" அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப அப்ப ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு இது மாரி பாத்துட்டு இருக்கிறேன். லைட் ஆஃப் ஆயிடுது. மெழுகுவர்த்தியெல்லாம் ஆஃப் ஆயிடுது. மறுபடியும் என்ன ஆகுதா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்துடுறாங்க. இவங்க அந்த அப்ரண்டிஸ் இருப்பார்ல, அவருக்கு வந்து இது மாதிரி வீடு குடுக்க போறேன் அப்டின்ட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு இவர்ட்ட போயிட்டு இவங்கள்ட்ட இது மாரி கேட்பாரு, "இந்த வீட நான் குடுக்கவா?" அப்டின்னு சொல்லிட்டு. இவங்க அப்பதான் யோசிக்கிறாங்க, இப்பதான் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். நம்ம ரீபார்ன் ஆயிருக்கோம். கண்டிப்பா அந்த சான்ஸ நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்டின்றாங்க. இந்த அப்ரண்டிஸ் வந்து, "நான் 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன். வீடு இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ட்டாங்க. இந்த வீட குடுங்க" அப்டின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். "இவ்வளவு நாள் உங்களுக்கு வேல பார்த்தேன்ல, நான் வந்து காசு வாங்காம" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஒய்ஃப் கிட்ட கேட்கறான் அவன். "என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒய்ஃப் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாக்குறாங்க ஒய்ஃப். இது மாதிரி போன வாட்டி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என்ன இது மாதிரி அவங்க பொண்ணுக்கு இந்த வீடு வேணும். நீங்க எப்படி ஒரு வீட டக்குன்னு இப்படி தூக்கி குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன நல்லவனா காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒய்ஃப வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கெட்டவனா காமிச்சிருப்பாங்க. அத இவங்க நெனச்சு பாக்குறாங்க. அப்ப பார்த்தோம்னா இவன் என்ன சொல்லிடுவான்னா, "பாத்தியா என் ஒய்ஃப்க்கு பிடிக்கல. என் ஒய்ஃப்க்கு பிடிக்காம நான் எப்படி பண்றது? இவ சரியான செல்ஃபிஷ் இப்படித்தான். இவள வச்சுட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி, எல்லா பழியும் இங்க வந்து இவங்க ஒய்ஃப் மேல தூக்கி போட்டு விடுறாங்க. தூக்கி போட்டோம்னா அந்த அப்ரண்டிஸ் சொல்லுவாரு, "சரி ஓகே. இது வந்து என் மேல தப்புதான். என்னால உங்களுக்கு சண்டை வேணாம். அவங்க சரியான ஷெல்ஃபிஷா இருக்காங்க. இவங்கள மாரி ஒரு ஆள எப்படி கல்யாணம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவன் உடனே அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு இருக்கான். இவரும் வந்து அந்த அப்ரண்டிஸையும் இவங்கள பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கையில டக்குனு இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின், "ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வீட அவனுக்கு எழுதி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். டக்குன்னு சிரிச்சுட்டு இருந்த இந்த ஆளு ஷாக் ஆயிடுறான். அப்ரண்டிஸும் ஷாக் ஆயிடுறான். இந்த ஆளும் ஷாக் ஆயிடுறான்.
இது என்னது, இந்த வீட எழுதி கொடுக்கணுமா அப்படின்ட்டு வேகமா எந்திரிக்கிறான். ஆமாங்க, நீங்க தானே கேட்டீங்க இந்த வீட வந்து எழுதி கொடுக்க சொல்லி, அப்புறம் என்ன, இந்த வீட எழுதி கொடுக்கறதுல உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம பொண்ணு வந்தா எங்க தங்குவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம பொண்ணு வந்து, ஆமா நீங்க கரெக்ட் தான், நான் வந்து இது மாதிரி நம்ம பொண்ணு வந்தா எங்க தங்குவா, இது அதனால வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க, நம்ம பொண்ணு எப்பயாச்சும் தானே வருவா, பரவாயில்ல கொடுத்துருங்க அப்படின்றான். உடனே அந்த கிளவியும் திட்டுறா, இது எப்படி நீ சொல்லலாம், என் பையனோட வீடு தானே அப்படின்னோன்னா, இல்ல இது கம்பெனி வீடு தானே, அப்ரண்டிஸ்க்கு தானே கொடுக்க போறாரு, கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து ஒரு இது பண்றாரு. உடனே இந்த வீடு இப்போதைக்கு இது ரொம்ப பழைய வீடு, இந்த வீட குடுத்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, உடனே ஹீரோயின் எந்திரிச்சு, அப்போ உங்களுக்கு புது வீடு வாங்கி தர போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோட, ஆமா ஆமா புது வீடு தான் வாங்கி தர போறோம், இவன் வந்து டவுரி காசு வச்சிருக்கா அதுல உனக்கு வாங்கி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரரும் மாமியாரும் சொல்றாங்க. சொன்னோன்னா, இல்லையே அந்த காசு என்கிட்ட இல்ல, அது எல்லாத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டியா, அவ்வளவு காசு நீ என்ன பண்ண, வேணும்னே என்னை பிரேம் பண்ண நீ ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த காசு வந்து இவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக வச்சிருக்குது. அது கூட அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் கூட பார்க்காம இந்த ஆள் என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து அந்த காசு வேற யாருக்கோ குடுத்துருவான். அந்த பையன், இவனோட பையன் இருக்கான்ல அவனுக்கு. அப்போ இது மாரி குடுக்கையில, அதனாலதான் இவங்க இந்த காசு என்ன பண்றாங்க, வேற யாருக்கோ டக்குனு அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இந்த புது வீடும் வாங்கி தர ஒத்துக்கிற மாதிரி இவங்க வராங்க. புது வீடா? ஐயையோ! புது வீடுலாம் இப்போதைக்கு வாங்க முடியாதே! இவள்ட்டயும் இப்ப காசு இல்லையா அப்படின்னோனே, நான் எல்லா காசையும் அவங்க அனுப்பிட்டேன் அப்படின்றாங்க. அனுப்பிட்டேன்னு சொல்லி அந்த இதையும் காட்டுறாங்க. இவங்க எல்லா காசையுமே அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க முன்னாடியே. இந்த ஆள் காச வந்து வச்சுட்டா புடிங்கிருவான்னு தெரிஞ்சுட்டு. அதுக்கப்புறம் இந்த மாரி சொல்றாங்க, காசெல்லாம் என்கிட்ட இல்ல, நீங்களே பார்த்துக்கோங்க, இந்தாங்க பர்ஸு. உங்கள்கிட்ட குடுக்க எனக்கு மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடுத்துடுறாங்க. அப்ப இவரு உடனே கோவமா கத்துறாரு, எப்படி நான் உன் வீட்டுக்காரரு, நீ எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்காம நீ எப்படி காசு குடுக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, நீங்க தானே சொல்லியிருக்கீங்க யாராச்சும் கஷ்டத்துல இருந்தா நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்ட்டு அப்படின்னோனே, அத மாமியார்காரியும் கத்துறா. உடனே இப்ப நீ காசு வாங்கணும்ட்டு. அப்பதான் அவங்க நினைச்சு பாக்குறாங்க, கேன்சருக்காக அவங்க அட்மிட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த காசு கட்ட சொன்னா, இல்ல நான் குடுத்துட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு முடியல, நீங்க ஏன் குடுத்தீங்கன்னு கேட்கல. நீ மட்டும் தான் கஷ்டத்துல இருப்பியா அந்த உலகத்துல, மத்தவங்க எல்லாம் கஷ்டத்துல இருக்க மாட்டாங்களா, அவன் எனக்கு கெஞ்சினா அதனால நான் காசை குடுத்துட்டேன், நீ இப்ப உயிரோட இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிடுறான். இதை அவன் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேல, சரி நீங்க சண்டை போடாதீங்க, எனக்கு வந்து புது வீடெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த அப்ரெண்டிஸ் சொல்றான். அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்பாடி, இவன் வீடு வேணாம்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கல, எனக்கு இந்த வீடே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இருந்தாலும் ஷாக் ஆயிட்டான். ஷாக் ஆனோன்னா, இப்ப வந்து காலி பண்ண முடியாது, 1 மந்த் டைம் கூட அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, அப்பாடி இப்பதான் ஞாபகம் வருது, என் ஃப்ரெண்டு ஒருத்தவ இது மாதிரி அவ அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு வர போறாளாம், நம்ம அங்க போயிடுவோம் அப்படின்றாங்க. உடனே இவங்க வந்து இது வேணும்னே தான் எல்லாத்தையும் பண்றான், இதுல நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, இல்ல இதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனையே வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, டக்குன்னு பாஸுக்கு கால் பண்ணிடுவாங்க. இவர் 1 மந்த் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்த மாதிரி கால் பண்ணோம்னா, எல்லாமே அவங்க பாஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு சைட்ல அப்படியே கால் வச்சு. உடனே உங்க பாஸ் வந்து, பரவாயில்லையே, இவன் வந்து இவன் அப்ரெண்டிஸ்க்கெல்லாம் வந்து இது மாதிரி குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவருக்கு பாராட்டுறாரு. இவர்னால இப்ப எதுவுமே பண்ண முடியல, பாஸ் வந்து சொன்னதுனால. கண்டிப்பா நான் குடுத்துடுறேன் பாஸ் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. சொல்லி ஏதாச்சும் சொல்ல வரையில டக்குன்னு போன வாங்கி அவங்க கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணோன்னா அந்த அப்ரெண்டிஸ் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அது மாதிரி நீங்க பண்ண மாதிரி எனக்கு உதவி யாருமே பண்ணல, உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இவன் பார்த்தோம்னா செம்ம டென்ஷன் ஆயிடுறான். இது மாதிரி இப்ப நம்ம இது மாதிரி வாடகை கொடுக்கணுமே, இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான், அந்த மாமியார்காரியும் சொல்றான். அதே மாதிரி அந்த காசு குடுத்தில்ல, அந்த காசு வந்து உடனே நீ வாங்கி வைக்கிற, அந்த காசு இல்லாம நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கூல் டவுன் கூல் டவுன், நீங்க வந்து டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்றாங்க. உடனே இந்த கிழவி சொல்றான், ச்சீ இது மாதிரி ஒரு இவளெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணோம்னே தெரியல அப்படின்னோடனே இவங்க அப்பதான் நினைக்கிறாங்க, ஓ இதெல்லாம் நீங்க எனக்கு காலம் காலமா பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு இது தெரியல, இப்ப வந்து இது தெரியுதா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இதுதான் ஆரம்பம், இனிமேதான் ஆட்டமே இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா இவன் சாப்பாடு செய்ய எடுத்துட்டு போக வரான். அப்ப இவங்க எதுவுமே சாப்பாடு செஞ்சு வைக்கல, ஏன்னா இவங்களுமே வேலைக்கு கிளம்புறாங்கல்ல. அப்ப இவங்க டென்ஷனா போறான். உடனே இவங்க சொல்றாங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க காலையிலே, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க நினைச்சு பாக்குறாங்க, அந்த முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, இப்படிதான் வந்து அவங்க ஃபுல்லா வேலை பார்த்துட்டே இருக்காங்க, இவன் பாட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப இவங்க வேலைக்கு போவாங்க, ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டான். அப்ப இவன் சொல்லுவான், இது மாதிரி எதுக்கு நீ இப்படி பண்ற, இந்த மாதிரி கத்தாத, காலையிலே அடைச்சு டென்ஷன் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்ப இவங்க நினைச்சு பாக்குறாங்க, இப்ப நீ எனக்கு சொன்னதெல்லாம் உனக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வேக வேகமா அடிச்சு புடிச்சு ஆபீஸ்க்கு போறான். ஆபீஸ்க்கு போனோன்னு பார்த்தோம்னா, ஒரு வேலையும் ஒழுங்கா பாக்குறது இல்ல.
வரது லேட்டு 3 நாள் லேட்டா வந்துட்டேன் 1 மாசத்துல. உனக்கு இந்த வேலை வேணுமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி இந்த ஆள் என்ன பண்றான், ஃபோன் பண்றான் அவங்க பொண்ணுக்கு. "இனியா எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றான். அடுத்து அவங்க பொண்ணு வந்து அவங்க அம்மாவ திட்டுறா. "ஏம்மா இது மாரி அப்பா ஏதாச்சும் வம்பிழுத்துட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னோனே, இவங்க அப்போ ஒரு அழுது ஆக்ஷன போட்டுடுறாங்க. "இது மாதிரி உண்மை தெரியாம இது பண்ணாதம்மா. நான் வந்து இப்ப இந்த வீட்டோட எக்ஸ்பென்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன் தெரியுமா?" அப்படின்னு அழுதோனே, "அப்பா நீங்க பொய் சொல்லியிருக்கீங்களா? அம்மாவ ஏமாத்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நீ அழுது நடிக்காத" அப்படின்னாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, "எனக்கு யுனிவர்சிட்டில இது மாதிரி சீட் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த ₹1,00,000 காசு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து உங்க அம்மா குடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாத நானே தரேன்" அப்படின்றாங்க. இந்த அப்ளிகேஷன் எடுத்து வச்சுக்கோ" அப்படின்றாங்க. இப்ப போன வாட்டி நடந்தத நெனச்சு பாக்குறாங்க. அப்ளிகேஷன் வந்து இவன் கிழிச்சு வச்சுருவான். ஆக்சுவலா இவன் கிழிச்சுட்டு, இவங்க மேல பழிய போட்டுருவான் ஹீரோயின் மேல. "இது மாதிரி எப்படி நீ கிழிக்க மனசு வந்துச்சு பொண்ணோடதையே? அடி பாவி! காசு கட்ட முடியலன்னா எங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம்ல. நாங்களே காசு கட்டியிருப்போம்ல" அப்படின்றாங்க. அந்த இனியனும் வந்து நல்லா அவங்க அம்மாவ திட்டிட்டு, "ச்சீ இப்படியெல்லாம் நீங்க இருப்பீங்கன்னு நெனச்சே பாக்கலன்ட்டு" போயிடுறாங்க. இவங்க அந்த அப்ளிகேஷன வாங்காம, "எனக்கு வயிறு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடிடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படிதான் இப்ப அம்மாவும் பிள்ளையும் பிளான் பண்றாய்ங்க. இதுதான் நல்ல நேரம். இந்த அப்ளிகேஷன நம்ம எப்படியாச்சும் என் பையனுக்கு மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவன் டக்குன்னு நெனச்சுட்டு இருக்கையில, இவங்க பொண்ணுட்ட சொல்றா, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆளு இவங்க அம்மாட்ட, "இத கண்டிப்பா என் பையனுக்கு தாம்மா நான் குடுக்கணும்" அப்படின்னு சொன்னோனே, உங்க அம்மா, "ஏய் வாய மூடு. அவ இங்க தான் இருக்கா. நீலாம் எதுவும் பேசாத. அவ கேட்டுறாம" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் அவ கேட்க மாட்டாம்மா. அவலாம் ஒரு ஆளா?" அப்படின்னு சொல்லயில, இவங்க எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க சொல்றாங்க, மணி ₹1,00,000 குடுத்துருப்பாங்கல்ல அந்த டைம்ல. அதையுமே இந்த ஆள் குடுத்துருக்க மாட்டான். போய் அமௌண்ட் கேட்கையில, "ச்சீ எப்படி நீ வந்து காசு கேட்கிற? நம்ம பொண்ணோட படிப்பே வீணாக்கிட்டு, உனக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? சரியான செல்ஃபிஷ் நீ. காசு, காசு, காசு மட்டும் தான் உனக்கு. அத தவிர உனக்கு வேற எதுவுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுறாங்க. திட்டிட்டு இருக்கையில அப்புறம் பார்த்தோம்னா, இவங்க இத நெனச்சுட்டு போறாங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நான் தோத்து போக மாட்டேன் அப்டின்ட்டு. அப்போ வந்து காசு கேட்குறாங்க இவங்கள்ட்ட. அந்த ₹1,00,000. சரி நான் கண்டிப்பா காசு ரெடி பண்ணிடுறேன். நாளைக்கு நீங்க மட்டும் வீட்டுக்கு தனியா வாங்க அப்டின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க பார்த்தா அந்த கள்ள காதலியோட இவன் வந்து நம்ம பையனுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப குதூகலமா இருந்துகிட்டு இருக்கான். இவங்களுமே வந்து, ச்சே நான் உங்களயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்பவே. உங்கள கல்யாணம் பண்ணாம விட்டது தான் நான் பண்ண தப்பு. ஐயோ! இது அப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன் அப்டின்றாங்க. நீங்க உங்க சொந்த பொண்ணோடதே வந்து நம்ம பையனுக்காக குடுக்குறீங்க அப்டின்னோனே, அது என்ன நம்மளுக்கு இருக்க ஒரே பையன் அப்டின்றாங்க. அப்ப பார்த்தா கரெக்ட்டா வந்து நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்தோனே இனியாவும் வந்துடுறாங்க. "யார் இந்த பொண்ணு?" அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. "சார் யார் இந்த ஆன்டி?" அப்டின்னு கேட்குறாங்க. அப்ப வந்து, "இல்ல இது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு" அப்டின்னு சொல்றாங்க. "ஸ்கூல் ஃப்ரெண்டா?" அப்டின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே. உங்க கையில என்ன வச்சிருக்காங்க?" அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. டக்குன்னு வாங்கிடுறாங்க. வாங்கி பார்த்தா அந்த அப்ளிகேஷன ஃபுல்லா படிச்சு பார்த்துடுறாங்க. இனியானோடத அப்படியே ஃபுல்லா இவங்க பையனுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. இத போயிட்டு இது மாரி கேட்கையில, இது மாரி இவங்க வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்ல பாவம். அதனால நீ அவனுக்கு விட்டு குடுத்துரு அப்டின்ட்டு அவங்க அப்பன் வெட்கமே இல்லாம சொல்றான். உண்மையாவே இன்னுமே இது மாரி நெறைய கேரக்டர்ஸ் இருந்துட்டு இருக்காய்ங்க தான் போல. பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா வருது இந்த கேரக்டர்லாம் பார்த்தாலே. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப பார்த்தா உங்க அப்பா சொல்றான், "இது மாரி நீ ரொம்ப லக்ஸூரியா வாங்கிட்டு இருக்க சின்ன வயசுல இருந்து. அவங்க பாவம் கஷ்டப்படுற குடும்பம். அதனால அவங்களுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுறான். அந்த இனியா பொண்ணு ரொம்ப அழுகுது. "நீங்க எப்படி என்னோட உழைப்ப மத்தவங்கள்ட்ட குடுப்பீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா நீங்களே பாருங்கம்மா, இவன் எப்படி எல்லாம் சொல்றான்ற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இத எப்படி நான் குடுக்க முடியும்?" அப்படின்றாங்க. "இத நீ இப்ப குடுக்கல அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல? ஒரு ஒருத்தவன் கஷ்டப்படுறான்னு சொல்றான். அவன் குடுக்க மாட்டியா நீ?" அப்படின்னோனே, "அம்மா ஏதாச்சும் எனக்காக பேசுங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா வந்து, "சரி பேசாம இரும்மா. அப்பா சொல்றது தான் கரெக்ட். இது மாரி மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்ல. அது மாரி நம்ம அப்பாவும் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏங்க உங்களுக்கு இப்ப ப்ரமோஷன் வரப்போகுது தானங்க" அப்படின்றாங்க. "ஆமா எனக்கு இப்ப ப்ரமோஷன் வரப்போகுது. அதுக்கு என்ன?" உங்க ப்ரமோஷன் வந்து நான் அது மாரி உங்க அப்ரண்டிஸ்ட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஓனர்ட்ட சொல்லிட்டேன். அவருமே சரின்னு சொல்லிட்டாருன்னோனே, "நீ எப்படி என்னோட இத குடுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அங்க நம்ம இனியாவும் சொல்றாங்க, "அதே மாரி தான் நீங்க எப்படி என்னோடத குடுத்தீங்களோ, அது மாரி தான் அம்மாவும் உங்களோடத குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சண்டை வருது 4 பேருக்குமே. அப்ப கரெக்ட்டா அந்த அப்ரண்டிஸ் வந்துட்டான். வந்தோனே இவன திட்டிட்டு இருக்கையில கரெக்ட்டா வந்துடுறான். "எதுக்கு என்னைய திட்டுறீங்க? இது மாரி பின்னாடி திட்டாதீங்க. எதுவா இருந்தாலும் முன்னாடி திட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "நான் முன்னாடிலாம் உன்னைய திட்ட வரல. ஒழுங்கா நீ என் வீடு, என்னோட வேலையெல்லாம் குடுத்துரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? வாங்குனத குடுக்குறீங்க. நீங்க தானே எக்ஸாம்பிளா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் போய் சொல்றாங்க. அப்ப டக்குன்னு அரைஞ்சிடுறா. இவங்க ஒய்ஃப் அறைய போகையில அப்ரண்டிஸ் அரைஞ்சிடுறான். இது மாதிரி, "இல்ல, இல்ல நான் அவள தான் அடிக்க வந்தேன். உன்னையெல்லாம் அடிக்க வரல" அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க அந்த கிளாஸ் எடுத்து அடிக்கிறான். அது அந்த அப்ரண்டிஸ் மேல பட்டுருது. இப்ப வந்து பெரிய சண்டையாயிடுது. "நான் இவ்வளவு நாள் உங்கள வந்து நல்ல மனுஷன்னு நெனச்சுட்டு இருந்தேன். இவ்வளவு கேவலமானவங்களா இருப்பீங்க அப்படின்னு நான் நெனச்சு கூட இருக்கல. இன்னைக்கு வந்து உங்கள நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப பார்த்தா மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த சண்டை பெருசா வெடிக்குது. வெடிச்சு 2 பேருமே வந்து அடிதடி சண்டை ஆயிடுச்சு. 2 பேருமே ரோட்ல வந்து அடிச்சுக்கிறாங்க. ரோட்ல வந்து அடிச்சுக்கிட்டோம்னா, கரெக்ட்டா இங்க என்ன பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க. உடனே இவன் எந்திரிச்சு சொல்றான், "இல்ல, இல்ல நான் இவன அடிக்கல. இவன் தான் என்னைய ஃபர்ஸ்ட் அடிச்சான். இங்க பாருங்க இங்க இருக்கு காயம் இங்க இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கான். இந்த பாருங்க என் ஒய்ஃப் கிட்ட ஒண்ணா கூப்பிட்டு பாருங்க, யார் ஃபர்ஸ்ட் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையுமே கூப்பிட்டு கேட்கறாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போயிட்டு டக்குன்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. மாதிரி இவன் தான் அடிச்சான், என் ஹஸ்பண்ட் தான் அவனை அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க உடனே ஒரு ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஐயோ இவ பொய் சொல்றா, இவ வந்து எல்லாமே சரியான பொய்க்காரி, என்னை ஃப்ரேம் பண்றதுலதான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, சரி ஓகே, எங்க கிட்ட வந்து இது மாதிரி சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்றாங்க, அதுல பாப்போம் அப்படின்ட்டு. அதுல பார்த்தா இவன் தப்பு பண்றது தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கள்ள காதலி கூட தொடர்பு இருக்கிறது வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே இவன் வந்து ஹீரோயினை மறுபடியும் அடிக்க வரான். போலீஸ் வந்து பிடிச்சிட்டு, நாங்க இருக்கையிலே அடிக்க போறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்றாங்க. வேணும்னே தானே நீ இதெல்லாம் பண்ண, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னா. இவங்க பார்த்தோம்னா, சி நீ வெக்கமா இல்ல, கள்ளக்காதலி வச்சுட்டு என்னையவே வந்து பேசுறியா, எனக்கு இவருக்கும் டிவோர்ஸ் நான் உனக்கு தரப்போறேன், நம்மளுக்கு 2 பேருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னா. அப்பதான் நினைச்சு பாக்குறாங்க, இவங்களுக்காக எதுவுமே இவன் பண்ணியிருக்க மாட்டான். அந்த லாஸ்ட் டைம்ல கூட கேன்சருக்கு அந்த அமௌண்ட் கூட கொடுத்திருக்க மாட்டான். அவ்வளவு ஒரு மோசமானவனா இருந்திருப்பான். இவனெல்லாம் பார்க்கவே அப்படியே எனக்கு இந்த வெப் சீரிஸை பார்க்கலே, இவனை பார்த்தாலே அப்படியே பிளட் ப்ரெஷர் ஏறி அப்படியே டென்ஷன் ஆச்சு பார்க்கவே. கொஞ்சம் நம்ம தமிழ் சீரியல் மாதிரியே. அப்புறம் பார்த்தா அவங்க திட்டிட்டு, உனக்கிட்ட நான் டிவோர்ஸ் வாங்கிடுறேன்டா அப்படின்னோடனே, நம்ம சேர்ந்தே சாவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவன் என்ன பண்றான், கழுத்தை வந்து நெரிக்கிறான். போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப பார்த்தோம்னா, சே நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாங்க. அங்க ஜெயில போய் வச்சிடுறாங்க. இங்க பொண்ணுமே வந்து அதை தப்பு உணர்ந்து, ஐயோ அம்மா நான் இவ்வளவு நாள் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்புறம் அந்த கேன்சர் உங்களுக்கு இருந்துச்சு, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே பார்த்ததுனால ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதையுமே சரி பண்ணிடுறாங்க. இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த வெப் சீரிஸ் வந்து முடிச்சிச்சு. இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சா, இது மாதிரி வெப் சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோமா, இல்ல வேற என்ன வெப் சீரிஸ் வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.